பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம 40 டேஸ் பிரேயர்ல டே 22ல இருக்கிறோம். ஸோ இன்னைக்கு செட்டைகளின் கீழ் அப்படின்ற தலைப்புல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த நமக்கு நிறைவான பலன் கிடைக்கும்னு சொன்னோம். அதுக்கப்புறம் செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் நம்ம இருக்கணும்னா எப்படி இருக்கணும், அப்பதான் அந்த நிறைவான பலன் கிடைக்கும்ன்றத பார்த்தோம். இந்த வாரம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, செட்டைகளின் கீழ் நம்ம அடைக்கலமாய் வந்தோம் அப்படின்னா நமக்கு உள்ள என்ன மாற்றம் ஏற்படுது, இதை தான் இந்த வாரம் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு தலைப்போட வசனத்தை நம்ம வாசிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக. ரூத் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆமேன். ஆமாங்க. சோ இந்த வசனத்துல நிறைவான பலன் என்ன கிடைக்கும் அப்படின்றத பார்த்தோம். இன்னைக்கு இந்த டே 22ல செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த நமக்குள்ள என்ன நடக்குது அப்படின்றதான் நம்ம பார்க்க போறோம். சோ முதலாவது இன்னைக்கு இந்த டே 22ல நமக்கு உள்ள என்ன மாற்றம் அப்படி வரும் அப்படின்னா, நம்முடைய மாமிச சிந்தை கொஞ்சம் கொஞ்சமா மாறி தகப்பனோட சிந்தை வருங்க. சோ இன்னைக்கு கிறிஸ்துவோட சிந்தை தான் நமக்குள்ள வரும் அப்படின்றதான் நம்ம பார்க்க போறோம். அதற்கு நம்ம வேத பகுதியில ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல கடைசி பகுதி வாசிக்கலாம். எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. ஆமேன். நம்ம செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்தோம் அப்படின்னா, நிலைத்து நின்றோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட சிந்தனைகள் எல்லாமே மாறுபடுங்க. அது எப்படி மாறும் அப்படின்னா, கிறிஸ்துவோட சிந்தை என்னவோ அதுதான் நம்மளுக்கும் வர ஆரம்பிக்கும். சோ இதுக்கு இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை உங்களிலும் இருக்க கடவுது அப்படின்னு பவுல் சொல்லியிருப்பாங்க பிலிப்பியருக்கு. சோ நம்ம அவர் கீழே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா கிறிஸ்துவோட சிந்தை நம்மள ஆளுங்க. கிறிஸ்துவோட சிந்தனை தான் நம்மளுக்குள்ள வரும் அப்படின்றத நம்ம வேத பகுதியில வாசிக்கிறோம். சோ இதற்கு நம்ம வேத பகுதியில யாருக்கு அந்த கிறிஸ்துவின் சிந்தை வந்தது, அவங்களோடு இருந்த கிறிஸ்துவோடு இருக்கும்போது கிறிஸ்துவின் சிந்தை யாருக்கு வந்தது அப்படின்னு ஒரு நபரை குறிச்சு நம்ம பார்க்கலாம். அதற்கு வேத பகுதியில மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல வாசிக்கலாம். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். ஆமேன். ஆமாங்க. சோ இந்த வசனத்துல என்ன அப்படின்னா, இயேசு சீஷர்கள்ட்ட கேக்குறாங்க, ஜனங்கள் எல்லாரும் என்னை யாருன்னு கேக்குறாங்க அப்படின்னு சொல்லும் போது, உங்களை எலியான்னு சொல்றாங்க, இன்னொருத்தவங்க யோவான் சாணன் உயிர்த்தெழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க, மற்றவர்கள் தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சீஷர்கள் இயேசுட்ட சொன்னாங்க. இயேசு அதுக்கு மறுபடியும் சீஷர்களை பார்த்து, நீங்க என்ன யாருன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு பேதுரு ஆளா சொல்றாங்க, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த காரியம் கேட்ட உடனேயே இயேசு பிரமித்து போய், பரலோகத்தில் இருக்கிற பிதா தான் இது உனக்கு வெளிப்படுத்திருக்கிறாரு, இது நீயா யோசிச்சிருக்க மாட்ட, இது உன்னுடைய சிந்தை இல்ல, பரலோகத்துல இருக்கிற என்னுடைய பிதாவினுடைய சிந்தை இப்போ உனக்கு வெளிப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து சீமோனுக்கு பேர் மாற்றம் கூட சொல்றாரு. இனிமேல் நீ பேதுருன்னு சொல்லப்படுவ, பேதுருனா கற்பாறைன்னு சொல்லிட்டு இந்த கல்லின் மேல என்னுடைய சபையை கட்டுவேன் அப்படின்னு சொல்லுவாரு. சோ இந்த காரியம் என்ன அப்படின்னா, ஒன்ஸ் உங்களுக்கு பிதாவின் சிந்தை வரப்பட்டுருச்சு அப்படின்னா, பிதா தன்னுடைய காரியத்தை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா கண்டிப்பா உங்கள் மூலம் நிறைய சபைகள் உருவாகுங்க. இந்த மாதிரி பேதுருக்கு வெளிப்பட்டது போல நீங்க கிறிஸ்துவின்குள்ள இருந்தீங்க அப்படின்னா, கிறிஸ்துவின் சாயலை நம்ம தரித்து கொண்டு இருக்கும்போது கண்டிப்பா பிதாவினுடைய சிந்தை நம்மளுக்குள்ள வர ஆரம்பிச்சிருங்க. கிறிஸ்துவின் சிந்தை நம்மளுக்குள்ள இருக்கும்போது கிறிஸ்துவோடைய காரியங்கள் நம்ம மூலமாக வெளிப்படுங்க. அதன் மூலமாக நிறைய ஆத்துமாக்கள் வரும். பேதுரு மூலமாக நிறைய ஆத்துமாக்கள் வந்தாங்க. பேதுரு மீன் பிடிக்கிறவங்கள இருந்து மக்களை பிடிக்கிறவங்களா மாறினது எப்போ அப்படின்னா, அந்த தகப்பனுடைய சிந்தை அவனுக்குள்ள வரும்போது தாங்க. சோ நம்ம செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் அவருடைய சமூகத்துல அனுதினமும் உறவாடினோம் அப்படின்னா, தகப்பனோட நம்ம அனுதினமும் உறவாடி கொண்டே இருந்தோம் அப்படின்னா, தகப்பன் என்ன நினைக்கிறாரோ அதை தாங்க பிள்ளை நினைக்கும். அதே போலதாங்க நம்ம கிறிஸ்துவனோட உறவாடி கொண்டே இருந்தோம் அப்படின்னா கிறிஸ்துவின் சிந்தை நம்மளுக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். நம்மளுடைய மாமிச சிந்தை அப்படியே அழிந்து போகுங்க. வசனத்துல கூட நம்ம வாசிக்கிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். ஆமேன். இந்த ஆவியின் சிந்தை கிறிஸ்துவின் சிந்தை தாங்க. சோ ஆவியானவர் நமக்குள்ள செயல்படும் போது
ஆவியானவருடைய வழிநடத்துதலின்படி நம்ம நடந்துக்கிட்டோம் அப்படின்னா பிதாவினுடைய சிந்தை வந்து நம்மளுக்குள்ள வருங்க. இந்த ஆவியின் சிந்தை நம்மளுக்குள்ள வரும்போது நம்மளுக்கு ஜீவன் கிடைக்கும், நம்மளுக்கு சமாதானம் கிடைக்குங்க. செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த நமக்கு என்ன கிடைக்கும், நமக்குள்ள என்ன ஒரு மாற்றம் வரும் அப்படின்னா மாமிச சிந்தனை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா மாறி முழுசா கிறிஸ்துவின் சிந்தை நம்மளுக்குள்ள வருங்க. ஆத்துமாக்களுக்காக பாரப்படுகிற சிந்தை நம்மளுக்குள்ள வருங்க. இந்த மாற்றம் நம்மளுக்கு ஜீவனையும் சமாதானத்தையும் கொண்டு வருங்க. இந்த காரியத்துக்காக நம்ம இன்னைக்கு ஜெபிக்கலாம். அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளிலும் தகப்பனே நீர் எங்களோடு பேசின உம்முடைய காரியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே எங்களுக்குள்ளான மாற்றம் தகப்பனே ஆவியானவரே, எங்களோட மாமிச சிந்தனைகள் எல்லாம் மரணத்துக்கு ஏதுவாக தான்ப்பா இருக்கு. இந்த மாமிச சிந்தனை எல்லாம் மறைந்து போய் தகப்பனே உம்முடைய சிந்தையை கிடைக்கும்படிக்காக நாங்க ஜெபிக்கிறோம். என்னோடு ஜெபித்து கொண்டு இருக்கிற ஆவியானவரே, உம்முடைய சமூகத்தை நோக்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆவியானவரே அப்பா, தேவனை அறிகிற அறிவு கிடைக்கும்படிக்காக நாங்க ஜெபிக்கிறோம். அப்பா, உம்முடைய சிந்தை எங்களை ஆள கடவுதுன்னு ஜெபிக்கிறோம் டாடி. எல்லாவற்றையும் உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழிநடத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இந்த 40 டேஸ் ப்ரேயர்ல உள்ள வசனங்கள் உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல எப்படி உபயோகமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்க. மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஒருவேளை உங்கள் மூலமாக இந்த வசனங்கள் மற்றவர்களுக்கு தொடப்படலாங்க. அவங்களுக்கு ஆறுதலின் வார்த்தையா கூட அமையலாம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். காட் பிளஸ் யூ. ஜீசஸ் லவ்ஸ் யூ.